ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சார். இப்போ வந்து சமீபத்தில் அந்த தாவேக்காவுடைய நிர்மல் குமார் வந்து ஒரு பேட்டியும் அவங்களே அவங்க இஷ்டத்துக்கும் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அஜித் ரசிகர்கள் எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு வந்து சாதகமாக வேலை செய்ய போகிறதாகவும், ரஜினி ரசிகர்களும் அவங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கிறதாகவும் சில தகவல்கள் அவங்களா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் வந்து உண்மையா இல்லை உண்மையிலேயே அவங்க வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க? இது நான் உங்களுக்கு இந்த பதில் சொல்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவு சொல்லிடுறேன். 2011ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2010ஆம் ஆண்டு அஜித் குமார் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு விட்டிருந்தார். என்ன அறிவிப்பு இருந்தார்னா, எனக்கு கீழ் இலக்கம் அனைத்து ரசிகர் மன்றங்களும் நான் கலைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்றது ஒரு போட்டிருந்தார். என்ன காரணம்னா, அப்போது வந்து ரசிகர்கள் சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஏரியாவில் இவ்வளோ அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எங்களுக்கு ஏன்னா இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சி சார்ந்து செயல்பட்டதாக வந்து ஒரு செய்தி. இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், அழகாக என்னுடைய கீழ் இறங்கும் ரசிகர் மன்றங்களை நான் கலைக்கிறேன், இனிமேல் ரசிகர் மன்றங்களுக்கும் எனக்கும், நோட் த பாயிண்ட், ரசிகர் மன்றங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு விருப்பமான கட்சிகளை நீங்கள் போய் சேர்த்துக்குங்க, அந்த கட்சி கூட வேலை செய்யுங்க, ஆனால் என்னுடைய பெயரை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்ற மாதிரி வந்து அஜித்குமார் அவர் அன்னைக்கே வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து ரசிகர்கள் வந்து இவர் இவ்வளோ நல்ல மனிதர்கள் இன்னும் அவருடைய பட்டாளம் பெருக ஆரம்பிச்சுது. இது வந்து அன்னைக்கு நடந்த நிகழ்வு. அதே தான் இப்பவும் சொல்கிறேன், எந்த ரசிகனும் ஒரு கட்சிக்கு போயிட்டு பர்சனலாக ஒரு பேரை சொல்லி யூஸ் பண்ணவே மாட்டான். உண்மையிலே சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அப்படி போய் யூஸ் பண்ணுறவன் உண்மையிலே அவன் அஜித் ரசிகனே கிடையாது. இதுதான் உண்மை. இவனுங்க விளம்பரத்துக்காகவும் இவங்களுடைய சுயலாபத்துக்காகவும் அஜித் ரசிகர்கள் வராங்க, ஜாக்கி சான் ரசிகர்கள் வராங்க, புரூஸ்லி ரசிகர்கள் வராங்க, மைக்கேல் ஜாக்சன் ரசிகர்கள் வராங்கன்னு இவங்க தான் பூட்டா விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த என்ன படம் கரகாட்டக்காரன் நினைக்கிறேன், இந்த கோவை சல்ல வந்து அண்ணன் கவுண்டமணி கிண்டல் பண்ணுவார், யாரு கிட்ட கதை அழைக்கிற, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, ஜெட்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இருக்கு இவனுக்கு பண்ணுறது. எவனுமே வந்து உண்மையிலே சொல்கிறேன் சார், சூடு சொரண உள்ள எந்த அஜித் ரசிகனும் சரி ரஜினி ரசிகனும் சரி இவர் கட்சியில் போய் சேரவும் மாட்டான், இவர் கட்சிக்கு ஓட்டும் போட மாட்டான். இதுதான் உண்மை. இவனுங்களாம் ஒரு ஆளை செட் பண்ணிக்கிட்டு நான் அஜித் ரசிகன் ஆனால் விஜய் கட்சிக்கு நான் செயல்பட போறேன். ஏன் சார், ஊர் முழுக்க பம்பெடுத்து வச்சிருக்கானுங்க இவனுங்க இளையதளங்கள்ல. அஜித் ரசிகளை அஜித்தை வசைப்படாத ஒரு விஜய் ரசிகன் கூட கிடையாதுன்னு தான் சொல்லணும் இங்க. ஸோ அந்த அளவுக்கு வசைப்பாடி வச்சிருக்கானுங்க இவங்க. ஆளுநர் இல்லை, அவ்வளோ கேவலமான இது பண்ணிட்டு எவனாச்சும் போயிட்டு உங்க கூட போய் சேருவானா சார்? நீங்க சொல்லுங்க சார், எவன் போய் சேருவான்? வாய்ப்பே கிடையாது. இது இவனுங்கெல்லாம் வந்து நான் அஜித் நான் ஐடி கார்டு கொடுத்துருக்காரா என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும், இந்தப்பா உனக்கு ஐடி கார்டு, நீ அஜித் ரசிகர் அடையாளப்படுத்திக்கிட்டா வாயில வர்றது தானே சார். நீங்க போய் இப்போ நாளைக்கு போயிட்டு நீங்க வந்து நான் வந்து ஜெர்மன் நடிகர் ஃபான் க்ளோஸோட ரசிகன்னு சொன்னால் உங்களை எவனா கேட்க போறானா? நான் கேட்குறேன். இல்லை வந்து நீங்கள் வந்து சைனா சேர்ந்த ஜெட்லியோட ரசிகன்னு சொன்னால் உங்களை யாரா கேள்வி கேட்க போறாங்க? இப்போ ஐடி கார்டை வச்சிருக்க நீ ஏன்னா சுற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை எவனோ அந்த வாய்க்கழியே வந்து அவன் அஜித் ரசிகனா அவன் அஜித் ரசிகன் ஆகிடுவான். இல்லை அஜித் நான் ரசிகர் மன்றத்துக்கு ஆத்தன்டிக்கான கார்டு கொடுத்துருக்காரா? எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இவங்க எல்லாம் அஜித் ரசிகர் கார்டு கொடுத்துருக்காரா? ஒன்றும் கிடையாது. இல்லை சும்மா வாய்க்கழியே பேசுறது. எப்படி தான் அந்த ஒவ்வொரு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் விஜய் ரசிகன் தான் ஆனால் வந்து அஜித் படம் சமையாது அப்படின்னு ஒண்ணுங்க. உன்னை யாரு கேட்டாங்க? விஜய் ரசிகன், நீ என்ன விஜய் ரசிகன்றதுன்னா அத்தாண்டிக்கு ஐடி கார்டு வச்சிருக்கேன் நீ, இல்லை ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்களா அவனுக்கு? நான் கேட்குறேன். அந்த மாதிரி தான் எல்லா பப்ளிக் பேட்டிலையும் பார்த்து இந்த மாதிரி பேட்டி கொடுப்பாங்க. நான் தலைவர் ரசிகன், நான் கமல் படம் சூப்பர், நான் சூர்யா ரசிகன், விக்ரம் படம் சூப்பர் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு கீழே போடுவாங்க. சூர்யா ரசிகரே விரும்பி பார்த்த விக்ரம் படம் அப்படின்னு டைட்டில் போடுவாங்க. அவன் சூர்யா ரசிகன்னு யாரா சொன்னாங்க? அவனை ஐடி கார்டு வச்சிருக்கானா? ஆத்தன்டிக்கான ஒரு விஷயம் வச்சிருக்கானா? இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு. இப்படிதான் நான் அஜித் ரசிகன், விஜய் கட்சிக்காக நான் ஓட்டு போறேன். எவனுக்குலாம் வெக்கமான சூடு சொன்னதுக்கா இல்லையா? எப்படா வந்து வேலை செய்வோம் உங்க கட்சிக்கு முதல்ல நான் கேட்குறேன். அதுவும் இன்னொரு மட்டும் அவர் மனைவியோடு சேர்ந்து வேலை செய்யறது ரெடியா இருக்காரான் அவரு. இதெல்லாம் சொல்றது என்ன ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, இவங்க எப்படிதான் பார்த்தா ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து ரெடியா இருக்காங்களாம். அதாவது சொல்லுவாங்களா, 100ல் 1 கூட ஒரு அஜித் ரசிகர் வேலை செய்யணும் சொன்னா கூட நம்பலாம். அதாவது வேலை செய்யணும் இல்லையா நம்பலாம். ஆனால் ரஜினி ரசிகன் இவங்களுக்கு மேலே சுத்தமாக ஒருத்த கூட போக மாட்டான் அந்த சைடே உட்காந்துக்கிட்டு. நீ அவர் பேரே வச்சு பிச்சை எடுத்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நீ வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு அரசியலில் வந்து எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், நான் எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தேன் அப்படின்ற நீ. எம்ஜிஆர் இருக்கும்போது நீ முதல்ல என்ன படிச்சிருக்கணும்னு தெரியாது அந்த மனிதன் இறங்கும்போது. கரெக்டாக நான் பிறந்திருந்த ஷாருக் கான் ஃபேனுன்ற நீ பிறந்த வருஷம்னா ஷாருக் கான் ஃபீல்டுக்குள்ளே வந்த வருஷம் என்ன? ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லையா? அப்புறம் எப்படி பிறந்ததுலேருந்து ஷாருக் கான் ஃபேனு? ஸோ இந்த இப்படி தான் வந்து அதாவது அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முட்டாள்தனமான கூட்டத்தை வச்சுதான் இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நடந்துட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லை சார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க. அதிமுகவுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரு அஜித் அவர்களை அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு தலைமை பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சித்ததா செய்தியெல்லாம் கிடையாது. அதிமுக பெரிய பெரிய மூத்த தலைவர்களே பேசியிருக்காங்க, பெரிய பெரிய செய்தி தொடர்பாளர்கள் பேசியிருக்காங்க. நாம கூட சொல்லல இதை.
அவர் கூப்பிட்டவரே வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம், நான் ஒதுங்கி போறேன்னு சொல்லிட்டு போனவர். அவர் எனக்கு அரசியல் பக்கமே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போனவர். அவர் வந்து அவரது ரசிகர்கள் வந்து இவங்களுக்கு வந்து வேலை செய்கிறாராமா? அதாவது வாய்ப்பே இல்லை சார். சும்மா இவங்களாம் வந்து இவங்களாம் ஒரு இது சார், இவங்களே போய் போஸ்ட் எடுத்து போகணும் சார். எல்லா மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லி இவங்களே ஒரு போஸ்ட் எடுத்து போய் வச்சுப்பானுங்க. கேட்டால் அஜித் ரசிகரே கொண்டாடுறாங்கன்னுவாங்க. எந்த உண்மையை சொல்கிறேன், உண்மையிலேயே அஜித்தை நேசித்தவன், உண்மையிலேயே அஜித்தை வந்து பாசமாக பார்த்தவன் எவனுமே இவருக்கு வேலை செய்ய மாட்டான், இவர் ஓட்டு போட மாட்டான். உண்மையான அஜித் ரசிகன் போட மாட்டான் சார். அதே தான் சார் உண்மையான ரஜினி ரசிகன். ரஜினி ரசிகன் சொல்லவே தேவை, நாமளே போடுன்னு சொன்னா கூட அவங்களே வம்படியாக போய் 4 பேர் போடான்னு சொல்லிட்டு வரவனுங்க. அவங்க அந்த மாதிரி ஆட்கள் சுத்தமாக போட மாட்டாங்க. யாரும் சொல்ல இவருக்கு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, இவருக்கு யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க. இதான் உண்மை. இவங்க விளம்பரத்துக்காக இந்த மாதிரி சும்மா வந்து அஜித் ரசிகர்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க, சூரிய ரசிகர்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு இவங்களாம் ஒரு கதை அடிச்சிட்டு இருக்கானுங்க. இங்கே எந்த ரசிகருக்கும் இங்கே ஆத்தென்டிக்காக ஐடி கார்டோ இல்லை எதுவும் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எவனுக்கும் கிடையாது. இங்கே யாருக்காச்சும் இருக்கா சார்? இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் கட்சிக்கு கூட உறுப்பினர் கார்டு கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு சினிமா நடிகனுக்கும் ரசிகர்களுக்கு எந்த உறுப்பினர் கார்டு இங்கே யாரும் கொடுத்தா சரித்திரமே கிடையாது. மன்றங்கள் வேணா இருக்கவே தவிர மன்றத்தில் ஒன்று உறுப்பினர் இருப்பே தவிர உனக்கு வந்து ஆத்தென்டிக்கா நீ ரஜினி ரசிகன், நீ கமல் ரசிகன், நீ அஜித் ரசிகன் எந்த நடிகரும் வந்து டைரெக்டாக யாருக்கும் வந்து எந்த விதமான ஒரு கார்டு கொடுத்தா சரித்திரமே கிடையாது. ஸோ இவங்க ரோட்டில் போகிற வரவெல்லாம் பேசிட்டு தான் இங்கே வந்து பேச்சே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் கேட்குறேன், ஈனமான சூடு சொரணம் உள்ள எந்த அஜித் ரசிகனும் சரி, எந்த ரஜினி ரசிகனும் சரி, இவர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதான் உண்மை. சார், இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ரஜினி கமல் 2 பேரும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இணைஞ்சு நடிக்க போகிறதாம். அதை வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து தயாரிக்க போகிறதாம். ரஜினி சார் கமல் சார் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம். அதான் தலைவர் 174, கமலஹாசன் 238, 238வது படம் அவருக்கு. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம். அந்த படத்தை வந்து நெல்சன் அவர்கள் தான் இயக்குறாரு, அனிருத் அவர்கள் மியூசிக்கு. இந்த படத்தை தயாரிப்பதுனா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவானது இப்போ யாருன்னா வந்து ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் தான் அந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தார். ஏன்னா அந்த காலத்தில் வந்து படங்கள் ரிலீஸாகவும் ஓடும். ஆனால் இந்த மாதிரி இந்த படத்தை விட இந்த படம் தாண்டிச்சுப்பா, இந்த படத்தை விட சிவாஜி படத்தை எம்ஜிஆர் படம் தாண்டிச்சுப்பா, எம்ஜிஆர் படத்தை ஜெமினி கணேசன் படம் தாண்டிச்சுப்பாலாம் அங்கெல்லாம் இதுவே கிடையாது. எல்லார் படமும் ரிலீஸ் ஆகும், எல்லார் படமும் 100 நாள் 150 நாள் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர பெருசாக அந்த வசூல் கணக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. வந்து தயாரிப்பாளோட முடிஞ்சு போயிடும், தயாரிப்பாளர் தேட்டரோட முடிஞ்சு போயிடும். ஆனால் ரஜினிகாந்த் வந்த போது தான் பாக்ஸ் ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து வந்த காலகட்டமே அப்போ தான். இந்த ரஜினி, கமலஹாசன், அந்த விஜயகாந்த் வந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்களே வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த இடத்துக்கு போயிருக்குன்னு, எந்த ரேஞ்சுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆச்சா இன்னைக்கு வந்து 1000 கணக்கில் வசூலான சினிமா இன்னைக்கு கோடி கணக்கில், அதாவது என்ன சொல்றது 100 கோடி 200 கோடி வசூல் கணக்கில் போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து 2 லெஜெண்ட்னு சொல்லுவாங்க, 2 லெஜெண்ட் சேர்ந்து நடிக்கும் போது என்ன ஆகுனா தரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ணும் இந்த படம். நிச்சயமா அது படம் எப்படி இருக்கு சார், அது வேற விஷயம் சார். முதல் 4-5 நாட்கள் வந்து இந்த படம் வந்து பெரிய லெவலில் தரமான சம்பவம் பண்ணும். அது மட்டும் இதுவரை வந்த கோலிவுட் படங்களுடைய மொத்த வசூலையும் இந்த படம் காலி பண்ணும் அப்படின்ற மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ சாதாரணமாகவே வந்து ரஜினி படம் இப்போ சமீபத்தில் வந்த ஜெயிலர் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேன் இண்டியா கேமியோ கேரக்டர்ஸ் வந்தது. இப்போ கமலும் சேர்ந்து நடிக்கிறதுனால உலக அளவிலிருந்து கேமியோ ரோல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நெல்சன் ஏதாவது கொண்டு வருவாரா? இல்லை நிச்சயமா நீங்கள் இவங்களும் மீறி என்ன அப்புறம் உலக அளவில் கேமியோ இல்லை, ஏன்னா சில விஷயங்கள் நடந்தது. இப்போ ஜெயிலருக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க உள்ள. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. பட் ஆனால் இந்த படத்துக்கு வந்து உலக லெவலில் இருந்து இப்போ யார் உலக லெவலில் ஃபேமஸாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினியோட என்ன யார் ஃபேமஸ்? ஏன்னா கமல் வந்து ரொம்ப நாளாக ஜாக்கி சானை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாரு. டாம் குரூஸ் தான் கொண்டு வரணும் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு தெரிஞ்சு பார்த்தா உலக லெவலில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ், பிராட் பிட்டு, ஸோ இந்த மாதிரி நடிகர்கள் வேணால் கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் கொண்டு வரணும். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கொண்டு வராங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ இந்தியா இருக்கிற ஸ்டார்ஸே அவங்க கோ ஸ்டார்ஸே போட்டு அடிக்கலாம். இப்போ ஒரு மோகன்லால் போடலாம், ஒரு மம்முட்டி போடலாம், அந்த பக்கம் வந்து ஒரு சிரஞ்சீவி போடலாம், அந்த பக்கம் சிவராஜ்குமார் திரும்பவும் போடலாம், இல்லை ஒரு சுதீப்பை போடலாம், இல்லை யாஷா போடலாம். ஸோ பாலிவுட்ல ஷாருக் கானோ இல்லை ஒரு சல்மான் கானோ ஒரு கேமியோ கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே தவிர பட் நீங்கள் சொல்லும்போது உலக லெவல்லேருந்து கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நிச்சயம் ஒரு கேள்விக்குறி தான். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேமியோக்களோட அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு சின்ன அந்த ஸ்டார்களை போடுவாங்க. அது வழக்கமாக வந்து எல்லா படங்களும் இப்போ கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஒரு பேன் இண்டியன் படம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பெரிய ஸ்டார்களையும் அங்கே இருக்கிற ஃபேமிலியான ஒரு நடிகர்த்துக்கு வந்து போட்டுடுறாங்க. சார், இப்போ சமீபத்தில் வந்து மிகப்பெரிய படங்களில் நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த தோல்விக்கான ஒரு முக்கியமான காரணம் சொல்லி அனிருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய இசை வந்து கொஞ்சம் விலகி போகுது, படத்தோட ஒன்றலன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 மிகப்பெரிய லெஜெண்டுகள் நடிக்கும் போது ஒரு ஏஆர் ரகுமானை ட்ரை பண்ணாமல் ஏன் அனிருத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க? இவரால் அந்த பலுவை அவங்க 2 பேரோட பலுவை இவரால் தாங்க முடியுமா அனிருத்தால்? மியூசிக் டைரக்டர் என்பது வந்து ஹீரோ டிசைட் பண்ணுற விஷயம் கிடையாது, தயாரிப்பாளர் டிசைட் பண்ணுற விஷயம். எதுக்காகனா அவங்க வந்து ஆடியோ ரைட்ஸ் விற்கணும் அப்படின்றதுக்காக வந்து
அவங்க வந்து டிசைட் பண்ணுறது தான் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கும் ஹீரோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ பெரும்பாலும் வந்து இன்றைக்கி வர படங்கள் அனிருத் மட்டும் இல்லை, எந்த மியூசிக் டைரக்டராக பெரும்பாலும் இன்றைக்கி வர படங்களில் எந்த பாட்டும் படத்தோட ஒன்றில் இணைக்கிறது சரித்திரமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், படமாக 4 குத்துப்பாட்டு வைக்கணும், குழந்தைங்க வீட்டில் டிவியில் போட்டால் டான்ஸ் ஆடணும், இப்படி தான் நீங்கள் எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர எந்த இசையமைப்பாளரும் இன்றைக்கி படத்துக்கு உண்டான குவாலிட்டியான மியூசிக்கை அவனுக்கு கொடுக்குறதுலாம் சரித்திரமே கிடையாது. சமீபத்தில் மௌனம் பேசியதுன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன வாரத்துக்கு, சரிங்களா? அந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா 5-6 பாட்டு போட்டிருப்பாரு. 5-6 பாட்டும் பெரிய ஹிட்டு. 5-6 பாட்டும் படத்தோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, படத்துக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வரும். ஆனால் இன்றைக்கி வர படங்கள்லாம் சிச்சுவேஷன்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கு ஒரு பாட்டை போடு, முடிஞ்சு போயிடுச்சு, இந்த இடத்துக்கு ஒரு பாட்டை போடு, முடிஞ்சு போயிடுச்சு, அப்படின்ற மாதிரி தான் கணக்கில் தான் நீங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் என்பது வந்து இப்போ அனிருத்தால் தான் இந்த படங்கள்லாம் ஃபெயிலியர் ஆச்சுலாம் ஒரு இதுவும் கிடையாது. அனிருத்தை போடுறதுக்கு காரணமே அந்த ஆடியோ ரைட்ஸ் விற்கும், இது விற்கும், என்னது சொல்லுவாங்களே, அந்த ஆடியோ ரைட்ஸ் அதிகமாக விற்கலான்றதுக்காக போடுறதானே தவிர பாட்டு இதுவாகணும், அப்புறம் வந்து படத்தோட ஒன்றிணைணும், கருத்தை வந்து பாட்டத்தோடு உள்ள கருத்தை பாட்டிலே சொல்லணும் அப்படிலாம் இங்கே ஒரு புண்ணாக்கம் கிடையாது. இப்போ தேவை அதிக படத்தில் அதிக ரைட்ஸை விற்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை அதிகப்படியான ரைட்ஸில் விற்கணும், அப்படி தான் எய்ம் பண்ணுறாங்களே தவிர சார் நீங்கள் எந்த படத்தில் சார் பாட்டு சுச்சுவேஷனோட வருது நீங்கள் சொல்லுங்கள் சார். எந்த படத்தில் பாட்டு சுச்சுவேஷனோட எடுத்துருக்காங்க? இந்த இடத்துல பாட்டு வைக்கணும், மத்திக்க வச்சு அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அனிருத் படங்களே எடுத்துக்க, எந்த படத்துக்கும் சுச்சுவேஷனோட பாட்டு இருக்கு? சம்மந்தமே இருக்காது படத்துக்கும் பாட்டுக்கும். ஏன்னா சுச்சுவேஷன் சாங் போட்டிருக்காரு அவரு, ஒன்றுமே கிடையாது. எல்லா படத்துலையும் ஒரே அடியே திருப்பி அடிச்சிட்டு இருப்பாரு உட்காந்துக்கிட்டு. கேட்டால் வந்து ரீல்ஸ் வந்து 1000 பேர் வந்து என்னது 1 மில்லியன் ரீல்ஸ் போயிடுச்சு, இங்கே 1 மில்லியன் லைக்ஸ் வாங்கிச்சு, இதை தானே சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பாருங்க சார், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பாட்டு யாரும் கேட்குறாங்களா சார்? இன்னைக்கு யார் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க சொல்லுங்க. நீங்கள் அவர் அடிச்சார்ல 3 வணக்கம் சென்னை எதிர்த்து, நீங்கள் எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க? எங்கே கேட்டுட்டு இருக்கான்? எங்கே பார்த்தாலும் இளையராஜா பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு, அனிருத் பாட்டா ஓடிட்டு இருக்கு, இன்னமும் கிடையாதுல்ல. சீசனுக்கு வர குத்தால பறவை மாதிரி அந்த சீசன் வர போயிடுவாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் யாரும் சுச்சுவேஷன் ஏற்றமா அடிக்கிறது இல்லை, வியாபாரத்தை வந்து உண்டாக்கணுன்றதுக்காக பண்ணுற விஷயம் தான். அதனால தான் நீங்கள் எவனாரையும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டும் போட முடியல, அதுக்குண்டான விஷயத்தையும் கொடுக்க முடியல, இதுதான் உண்மை. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.